நான் இன்வைட் பண்ணுறது. தேங்க்யூ வெரி மச். வச்சு வாங்கல் தண்ணியை உறிஞ்சி வச்சு கோபிக்கலான்னு மரம் தான் செய்யணும். இப்போ மிளகுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும் போது இதுவே தென்னங்காய் வராட்டி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம எல்லா மரத்துலையுமே மிளகு வச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு 5000 ரூபா வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலையும் மிளகு கொடி வச்சு இன்னைக்கு 20 வருஷம் ஆகிடுச்சு. எல்லா மரத்துலையும் ஒரு 20 வருஷம் ஆன மரத்தில் இன்னைக்கு ஒரு 30 கிலோ காஞ்சி மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் நீங்கள் பரிசோதிச்சுன்னா இப்போ வந்து தமிழ்நாடு மூட்டை எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 2 வெரைட்டி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 வெரைட்டி வந்து 100% வெற்றிகரமாக சமூகத்தில் எல்லா பக்கமும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விவசாயிகளுமே இந்த காலநிலை மாற்றத்தை செயல் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா மரம் நட்டு அதில் தான் நீங்கள் மிளகேற்றுறீங்க. மரம் நடுறது பூமியோட வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு காரணியாக இருக்குது. இந்த நிகழ்வில் வந்து காலநிலை மாற்ற அமைச்சர் வந்து கடந்துகிறது மிக பொருத்தமாக இருக்குது. அனைத்து நறுமண பயிர்களுமே மருத்துவ குணம் உடையது. இஞ்சியாகட்டும், மஞ்சளாகட்டும், வெள்ளப்பூடாகட்டும் எல்லாமே. மிளகெல்லாம் மெயினாக வந்து காரத்துக்காக தான். மிளகாய் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மிளகாய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மிளகைத்தான் பயன்படுத்திக்கிறது நம்ம காரத்துக்காக. நமக்கு சரியான உணவு கிடைக்கல, சரியான தண்ணி கிடைக்கல, சரியான காற்று கிடைக்கல. இது எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் மரம் வளர்க்கணும். சாப்பாடு வேணும்னாலும் ஃபோன் எடுத்து தட்டினா சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுது. அது மாதிரி மிளகு வேணும்னாலும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி டெவலப் பண்ணிக்கோங்க. பாக்கியராஜ் அவர் பண்ணுறாரு அந்த மாதிரி ஆன்லைனில் கஸ்டமர் இது பண்ணிவிட்டு அவங்களே நேரடியாக தரகர் மூலம் விற்கிறது, நேரடியாகவே சேல்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்து கிட்டத்தட்ட 2000 மரங்களுக்கு மேலே இருக்கு. எல்லாரும் டிம்பர் மரம், எல்லாமே வந்து விலை உயர்ந்த மரங்கள். 20 வருஷத்துல ஒரு தேக்க மரம் நீங்க 20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அந்த தேக்க மரம் வந்து 1 லட்சம் தான். மிளகு சாகுபடி வந்து எங்களுக்கு இது புதுசாக தான் இருக்குது. பெப்பர் வந்து யூஸ்வலாகவே எலிவேட்டட் ஏரியா ஹில்ஸில் தான் அப்படியும் கல்டிவேட் பண்ண முடியும்னு நினச்சோம். இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே ரிசல்ட் வி ஹவ் சீன் பெப்பர் வந்து பிளைன்ஸ்லேயும் க்ரோன் பண்ணி இவ்வளோ ஹீல்டு எடுக்கலான்ட்டு நாங்கள் கண்பூர்வமாக ரிசல்ட் பார்த்தோம். நம்ம ஏன் வெறும் மரத்தை மட்டும் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், இது மாதிரி பண்ணும்போது நமக்கு லாபமாக இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் கண் கூட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மரக்கன்றுகளை வந்து தேக்கு, மாவகனி இது மாதிரிலாம் வாங்கி நட்டிருக்கேன் லாஸ்ட் இயரு. இப்போ மீண்டும் வந்து இப்போ இதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு இது மாதிரி ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடிய ஒரு பயிரான இந்த மிளகையும் சாகுபடி பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு. பண்ணையில் ஃபார்ம் கொண்டு வந்து காமிச்சாங்க. அதில் நிறைய மிளகெல்லாம் காய்ச்சி லைவாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. செடியெல்லாம் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம். எங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கருத்தரங்கெல்லாம் பங்கு கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. வாட்ஸ்அப் வழியாக இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணோம். திரும்ப இங்கே வந்திருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 250 மரத்தில் நாங்கள் 1.5 வருஷம் ஆகுது. தேக்கு மரத்தில் ஏஷாவிலேருந்து வாங்கி தான் எல்லா மிளகு கன்று வாங்கி வச்சுருக்கோம். அது இப்போது ஒரு 8 அடிக்கு வந்திருக்கு. அந்த நிலைமையில் இது ஃபர்தராக இதுக்கு எப்படி உரம் இடணும், மற்றதெல்லாம் எப்படி செய்யணும், சாகுபடி முறைகள் இதை பற்றி அவங்க ஏன்னா எல்லாமே ஸ்பைசஸ் போர்ட்லேருந்து வந்திருக்காங்கன்றதால அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதுக்காக வந்தோம். நிறைய மரங்களை விவசாய பூமியில் நடணும். பொது இடங்களில் நடுறதை விட விவசாயிகளே மரங்களை நட்டு கொண்டு வந்தால் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் தோட்டத்தில் காஃபி, அவகேடோ, டிம்பர் மரங்கள், சில்வர் ஓக்கு, மஹோகனி அதெல்லாம் இருக்கும். இப்போ பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கு இங்கே வந்த பின்னாடி. ஸோ இன்னும் மேற்கொண்டு என்னென்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றதையும் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுமாரி தோப்பு வச்சுருக்கோம், தேக்க மரம் தான் வச்சுருக்கோம். ஆனால் நடுவில்லாம் எதுவும் போடல. இதை பார்த்துட்டு நாங்கள் செய்யலான்ட்டு தான் வந்தோம். எங்கள் ஃபீல்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட வந்து தேக்க மரம் மட்டும்தான் இருக்குது, இது கிடையாது. மிளகு போடல. போய் தான் நாங்கள் இனிமேல் ரெடி பண்ணி போடணும். பாகுத்தோப்பு இருக்குங்க. பாகுத்தோப்பில் சரி மிளகு சாகுபடி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலிமா சரி நம்ம கருத்தரங்கு வந்து பார்க்கலான்னு வந்து பார்க்கும்போது எல்லாருமே முன்னோடைய விவசாயிலேருந்து எல்லாருமே அருமையான தகவலில் பரிமாறிக்கிட்டாங்க. நம்ம பூமியில் வருமா வர முடியாதா அப்படின்றது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கலந்துரையாடல் மூலமாக தெளிவாகவே இன்னும் சொன்னாங்க. நல்லா இருக்குதுங்க. அதை விட இங்கே நம்ம ஃபீல்டு விசிட் வந்து பார்க்கும்போது பார்த்தா அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம சமவெளியில் இந்த மாதிரியான ஒரு
அளவுக்கு கொண்டு வர முடியும், பயிரை வந்து வளர்த்தி கொண்டு வர முடியும் அப்படின்றது செயல்முறையிலேயே திருமலையன் அவர்கள் வந்து காமிச்சிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயனுள்ளதாக இருந்தது.